ஹாய், நான் உங்க கிருத்திகா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, செய்து முடிக்க வேண்டிய வேலை குறித்து மாயாஜால பட்டியல். இப்போ நன்றி உணர்வுன்றத பத்தி நம்ம நிறைய பார்த்தோம் இல்லையா? நன்றி உணர்வு என்னன்னா, நீங்க எதை கேட்டாலும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற அளவுக்கு அவ்வளவு பவர் அதுக்கு இருக்கு. இப்போ நீங்க உங்களுக்கு ஏதோ ஒண்ணு வேணும், ஃபர்ஸ்ட் நம்ம யார்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னா, பெஸ்ட் ஃப்ரெண்டா யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட தான் நம்ம கேட்போம் இல்லையா? அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்து உங்களுக்கு அவ்வளோ விஷயமும் உங்களுக்கு பண்ணுவான். நன்றி உணர்வுன்றது அவ்வளோ விஷயமும் உங்களுக்காக பண்ணும். இப்போ நீங்க எந்த அளவுக்கு நன்றி உணர்வை சார்ந்து இருக்கீங்களோ, நன்றி உணர்வுன்றது நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ ஒரு நாளைக்கு சொல்றீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளோ உங்களுக்கு என்ன நீங்க கேட்டாலும் உங்களுக்கு தானா வந்து கிடைக்கிறதுக்கு அவ்வளவு உதவியா இருக்குமா. எல்லார் லைஃப்லயும் ஒரு நாளும் ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனை உருவாகிட்டே தான் இருக்கும். அதை நம்ம எப்படி கடந்து போறோம்ன்றத பொறுத்துதான் ஒருத்தவங்க. இப்போ நீங்க நன்றி உணர்வோட இருக்கீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைலாம் ஈஸியா உங்களால சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க நன்றி உணர்வோட இருக்கும்போது அந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு தானாவே ரொம்ப பாசிட்டிவா நடந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? இப்போ உங்களால ஒரு விஷயம் செய்ய முடியல. இப்போ ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் உங்களுக்கு பத்தல அப்படின்னா, இப்போ நீங்க ஏதோ ஒரு விஷயம் செய்ய முடியாம தடங்கல் ஆகும். இப்போ எனக்குமே பார்த்தீங்கன்னா, காலையில எழுந்தேன்னா, என்ன நான் ஃப்ரெஷ் அப் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட்டு கிட்ஸ் என்னோட குழந்தைங்கள வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும். அவங்களுக்கு சாப்பாடு செய்யணும். அடுத்து வீட்ல டிஃபன் ரெடி பண்ணணும். அடுத்து மதியானத்துக்கு ரெடி பண்ணணும். அப்புறம் நான் நெயில் ஆர்ட்டுக்கு வந்து உட்காரணும். வீடியோ ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த வீடியோ எடிட் பண்ணி நான் அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் சேனல் இருக்கு. இதுக்குமே நான் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் நான் வீடியோ எடுக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த வீடியோலையும் கொஞ்சம் எடிட் பண்ணி போடணும். நெக்ஸ்ட் மறுபடியும் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்ஸ் வீட்டுக்கு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள படிக்க வைக்கணும். இத மாரி ரெகுலரா ஒரு ஒர்க் இருக்கும். இப்போ இத தாண்டி ஒரு ஃபங்ஷனோ, இல்லன்னா நான் ஒரு ஹாஸ்பிட்டல் போறதோ, ஏதோ ஒண்ணு எனக்கு வருது. இல்ல வேற யாரோ எனக்கு ஒரு வேலை குடுக்குறாங்க அப்படின்னா, இதுலருந்து நான் ஏதோ ஒரு வேலைய ஸ்கிப் பண்ற மாரி தான் இருக்கும். இல்லையா? அப்போ எனக்குமே அது 24 ஹவர்ஸ்ன்றது ஒரு பத்தாத ஒரு நேரம் தான். ஓகேங்களா? அந்த மாரி நீங்க இப்போ வீட்ல இருந்து குழந்தைய பாத்துக்கிறீங்க, இல்ல வீட்டு வேலைய பாக்குறீங்க அப்படின்னா, இப்ப குழந்தைலாம் பொறந்தவங்கலாம் பாத்தீங்கன்னா, வீட்ல குழந்தைய கண்டிப்பா பாத்துதான் ஆகணும். அப்போ உங்களுக்கு ரெஸ்ட்டும் தேவைப்படும். நீங்க வீட்டு வேலையும் கண்டிப்பா பார்த்து ஆகணும். அப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பண்ண முடியாம கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா? இந்த சமயத்துல உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க உதவிய நீங்க தேடலாம். ஆனா அந்த உதவி உங்களுக்கு செய்ய முடியாத சிச்சுவேஷன்ல கூட இருக்கலாம். அந்த உதவி வந்து உங்களுக்கு இப்போ யார் மூலியமாவும் உங்களால வாங்க முடியாதுன்ற மாதிரியும் சிச்சுவேஷன் உங்களுக்கு அமைஞ்சிருக்கலாம். ஏதோ ஒண்ணு. இப்போ நீங்க ஹாஸ்பிட்டல் போணும். அந்த ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு ஒரு பல்லு வலியோ, இல்ல உடம்பு சரியில்ல. எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறதுன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கும் இல்லையா? இதெல்லாமும் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் மாரி உங்களுக்கு கிடைக்கும். அதே மாரி நீங்க ஒரு டாக் வளர்க்குறீங்க. அந்த டாக்க பாத்துக்க முடியல. ஏதோ ஒரு வேலை நீங்க செய்யணும் அப்படின்னு நினைச்சு இவ்வளவு நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது, உங்களால செய்ய முடியாம இருக்கலாம். இல்ல ஏதோ ஒரு பொருள் உங்ககிட்ட இருந்து தொலைஞ்சு போலாம். இத மாரி ஏதோ ஒரு விஷயம் நீங்க மிஸ் பண்றீங்க. உங்க லைஃப்ல ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கணும். அது கிடைக்க மாட்டேங்குது. ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கணும். ஆனா அத எப்படி கிடைக்கிறதுன்னு தெரியல. உங்ககிட்ட எப்படி வந்து அத சேர்க்கணும்னு தெரியல. அந்த பிரச்சனைய எப்படி தீர்க்கிறதுன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா, இதெல்லாம் வந்து நீங்க நன்றி உணர்வை யூஸ் பண்ணி எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இந்த எக்ஸசைஸ்ல சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இந்த சாப்டர்லயே பாத்தீங்கன்னா, அவங்க பொண்ணு பத்தி சொல்லியிருக்காங்க. ஒரு கதைய சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு அவங்களோட பொண்ணு வந்து எங்கேயோ வெளியில போயிட்டு வராங்க. அவங்களோட பர்ஸ் காணோம். வீட்ல வந்து பார்க்கும்போது தான் அந்த பர்ஸ காணோம். அப்போ எங்கெங்கலாம் போனாங்கன்றத ரீகால் பண்றாங்க. ஹோட்டல் போயிருக்காங்க, டாக்ஸி புடிச்சு வந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த இதுல வந்து வழியில எங்கேயோ விட்டுட்டாங்களான்னு தெரியல. வீட்டுக்கிட்ட எங்கேயோ விட்டாங்களான்னு தெரியல. வீட்டு பக்கத்துலலாம் விசாரிக்கிறாங்க. ஃபோன் டாக்ஸி டிரைவருக்கு கால் பண்றாங்க. அதே மாரி ஹோட்டலுக்கு போயிட்டும் பார்க்குறாங்க. அந்த பர்ஸ்ல தான் வந்து அவங்களோட விசிட்டிங் கார்டு, கார் லைசென்ஸ் எல்லாமே இருக்கு. அவங்களோட ஐடென்டி கார்டு எல்லாமே அவங்களுக்கு முக்கியமான விஷயம் எல்லாமே இருக்கு. அவங்களோட கேஷ் இது எல்லாமே அந்த பர்ஸ்ல தான் இருக்கு. ஆனா அந்த பர்ஸ்ல என்ன ஒரு பிரச்சனைனா, எந்த அட்ரஸுமே வந்து இந்தியால இப்போ கரண்ட் அட்ரஸ் எதுவுமே கிடையாது. அதுக்கு பதிலா அவங்க ஃபர்ஸ்ட் நடுவுல வந்து அப்ராட்ல இருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி இருந்த அட்ரஸ்ல தான் வந்து அந்த எல்லா கார்டுமே இருக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வீட்ல ஒரு அமைதியான ஒரு சிச்சுவேஷன்ல உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்துட்டு கண்ண மூடிட்டு, அந்த பர்ஸ் வந்து அவங்க கையில கிடைச்சிட்ட மாதிரியும், அந்த பர்ஸ ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த பர்ஸ்ல என்னென்னலாம் இருக்கோ, அந்த பர்ஸ்ல இருக்க எல்லாமே அவங்க எடுத்து பார்க்குற மாரி
இமேஜினேஷன் பண்றாங்க. அந்த பர்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா, அவங்க எவ்ளோ ஹேப்பியா இருப்பாங்களோ, அது எல்லாமே நெனச்சு பாக்குறாங்க. நெனச்சு பார்த்து ரொம்ப ஹேப்பியாவும் இருக்காங்க அவங்க. அப்போ அப்படி வந்து அந்த பர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் அவங்க எத்தன முறை பண்ண முடியுமோ, அத வந்து ஒரு நாளைக்கு பல முறை அவங்க அந்த மாரி நெனச்சு நெனச்சு பார்த்துருக்காங்க. அந்த பர்ஸ் எடுக்கிற மாரி, அந்த பர்ஸ்ல அவங்க வந்து காச எடுத்து கையில தடவி பார்க்குற மாதிரி, அந்த ஐடென்டி கார்ட் இது எல்லாமே எடுத்து பார்க்குறாங்க. எல்லா இடத்துக்கும் கால் பண்ணியும் கேட்டு எதுவுமே கிடைக்கல. ஆனா, அவங்க அந்த பர்ஸ் கிடைச்சிட்ட மாரி அவங்க இமேஜினேஷன் பண்ணி யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லிட்டே இருந்திருக்காங்க. அந்த பர்ஸ்க்குமே நன்றி சொல்லிட்டே இருந்திருக்காங்க. ஆனா, அந்த பர்ஸ் கிடைக்கவே கிடைக்காத ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமும், அவங்க வீட்ல இருக்கவங்க எல்லாருமே இந்த மைண்ட் செட் வந்துட்டாங்க. ஆனா, அந்த பொண்ணு மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, பர்ஸ் கையில கிடைச்சிட்ட மாரி இமேஜினேஷன் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அப்போ திடீர்னு அன்னைக்கு நைட்டு ரொம்ப லேட் நைட்ல ஒருத்தவங்க கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி, "இந்த அட்ரஸ்ல இந்த பேர்ல இருக்கீங்களா? உங்களோட பர்ஸ் ஒண்ணு என் கையில இருக்கு" அப்படின்னு சொல்லி அந்த பர்ஸ் எடுத்துட்டு வந்து குடுத்துருக்காங்க. அவங்களுக்குமே வந்து எப்படி இது கிடைச்சுச்சு? எப்படி இவங்க கையில போச்சு? எப்படி நம்ம அட்ரஸ கண்டுபிடிச்சாங்க? அப்படின்றது ரொம்பவே அவங்களுக்கே ரொம்ப குழப்பமா இருந்ததாம். அப்புறம் அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எப்படி இந்த பர்ஸ் கிடைச்சுச்சுன்னு? இவங்க வீட்டு வாசல்லே தான் விழுந்திருக்கு. இவங்க எடுத்து அந்த நம்பர்லாம் ட்ரை பண்ணும்போது, இந்த நம்பர் வந்து உபயோகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அந்த அட்ரஸ பத்தி விசாரிக்கும் போதும், இந்த அட்ரஸ்ல யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்கு போயிட்டாங்களாம். ரொம்ப தூரம். அவங்க ஊருமே வந்து ரொம்ப தூரம். அந்த ஊருக்குமே போயிட்டு, அவங்க விவசாயம் பண்ற ஆளுங்க. ஓகேங்களா? அப்போ அந்த வயல்ல நடந்து போம்போது, அவரு மனசுல வந்து உறுத்திட்டே இருந்ததாம். இந்த பர்ஸ் வந்து நம்ம கையில இருக்கு. இத எப்படியாவது அவங்க கிட்ட குடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் எதுக்கும் அந்த பர்ஸ மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா, ஒரு சின்ன பேப்பர்ல ஒரு பேர் இருந்துச்சாம். அந்த பேர வந்து ஃபோன் புக்ல அப்போலாம் பார்த்தீங்கன்னா, ஃபோன் புக் இருக்கும். அந்த ஃபோன் புக்ல வந்து எல்லா நம்பருமே இருக்கும். லேண்ட்லைன் நம்பரா இருந்தா எல்லாரோட லேண்ட்லைன் நம்பருமே இருக்கும். நானுமே பார்த்துருக்கேன் அந்த புக்கெல்லாம். அந்த மாரி ஒரு புக் எடுத்து அவங்க ஃபோன் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி, இந்த புக்ல வந்து இந்த பேரு இந்த மாரி பேரோட ஏதாவது ஒரு பேர் இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த பேரோட ஒரே ஒரு பேர் மட்டும் ஜாயின் பண்ண மாரி ஒரு பேர் இருந்ததாம். சரி கால் பண்ணி பார்ப்போமேன்னு கால் பண்ணா, கரெக்ட்டா இவங்களுக்கு வந்தது. ஆனா அந்த நம்பர் எப்படி இவங்களுக்கு கிடைச்சதுன்னும் தெரியல. அந்த நம்பருக்கு எப்படி கால் போச்சுன்னும் தெரியல. ஆனா இவங்களுக்கு கால் கரெக்ட்டா வந்துருச்சு. அந்த பெர்சனல் குடுத்ததுக்கு அப்புறம், நம்ம இந்த நம்பர் நாங்க யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனாலுமே வந்து இவங்களே அதுக்கப்புறமும் பலமுறை கால் பண்ணியிருக்காங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்த்தோம். அந்த நம்பர்ல வந்து யாருமே எடுக்கல. ஃபோன் வந்து அ உபயோகத்தில் இல்லை அப்படிதான் வந்திருக்கே தவிர, அந்த ரிங் கூட போலயாம். ஆனா எப்படி இவருக்கு நம்ம ரிங் வந்து எப்படி இந்த பெர்ஸ் எடுத்துட்டு நம்ம கிட்ட குடுத்தாங்கன்றது ரொம்பவே ஆச்சரியமா இருந்ததாம். இத ஏன் சொல்றாங்கன்னா, ஒரு விஷயமும் நீங்க ஆழமா நம்பி நன்றி உணர்வு சொல்லும்போது, உங்களுக்கு அந்த விஷயம் தானா உங்ககிட்ட அந்த விஷயம் வந்து சேர்ந்துரும். இததான் வந்து அதுல சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ரியலா நடந்த விஷயத்த தான் சொல்லியிருக்காங்க. இத நான் வந்து ஒரு கிளாஸ்ல தான் அட்டெண்ட் பண்ணேன். அந்த கிளாஸ்ல வந்து உங்களுக்கும் வந்து எந்தெந்த பொருள்லாம் காணோமோ, நீங்க அதெல்லாம் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் நினைச்சேன் எனக்கு என்ன பொருள் காணோம்? எனக்கு எல்லாமே இருக்கே! எல்லாமே கடவுள் குடுத்திருக்காரே! எனக்கு எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். நான் எதுவுமே எழுதல. ஆனா, எனக்கே தெரியாம, எனக்கு எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யுனிவர்ஸ்க்கு ஒரு தேங்க்ஸ் மட்டும் பண்ணிட்டு, என்கிட்ட அந்த மாரிலாம் எந்த விஷயமும் காணாமலாம் போல. எல்லாமே நல்லபடியா எனக்கு என்னென்னலாம் இருக்கணுமோ, அது எல்லாமே என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நெனச்சேன். ஆனா, எனக்கே தெரியாம ஒரு பர்ஸ்ல ஒரு 5000 இருக்கிறத நான் அன்னைக்கு தான் வந்து அந்த பர்ஸ்லயே பார்த்தேன். எனக்கே ஆச்சரியமா இருந்தது. என்னடா இது எப்ப நம்ம வச்சிருக்கணும்னு தெரியல. நம்மளுக்கு வந்து இந்த கேஷ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் யுனிவர்ஸ்க்கு ஒரு தேங்க் பண்ணிட்டு, அடுத்தது என் வேலைய ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இத மாரி தான் உங்களுக்கு எந்த வேலையா இருந்தாலும் பரவால்ல. உங்களுக்கு எது சரி பண்ணணும்னாலும் பரவால்ல. அந்த விஷயம் சரியாயிட்ட மாதிரி நீங்க இமேஜினேஷன் பண்ணுங்க. இமேஜினேஷன் பண்ண உங்களுக்கு இமேஜினேஷன் பண்ணிட்டு தேங்க் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த விஷயம் நடந்துடுச்சு. உங்களுக்கு அந்த விஷயம் கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இமேஜினேஷன் பண்ணி அத தேங்க் பண்ணுங்க. நடந்துட்டா நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுறீங்களோ, அந்த சந்தோஷத்தையும் உங்க உடம்புல கொண்டு வாங்க. இன்னைக்கு நாள்ல என்ன பண்ண போறீங்கன்னா, காலையில எழுந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் நம்ம இதுவரைக்கும் உங்க லைஃப்ல நடந்த 10 பாயிண்ட்ஸ் நல்ல விஷயம். இதுவரைக்கும் உங்க லைஃப்ல கிடைச்ச நல்ல விஷயத்த ஒரு 10 பாயிண்ட்ஸ் எழுதிட்டு தேங்க் பண்ணுங்க. ஒரு லைனும் படிச்சுட்டு, தேங்க் யூ யூனிவர்ஸ், தேங்க் யூன்னு சொல்லுங்க. நன்றி சொல்றதா இருந்தாலும் நன்றி சொல்லலாம். தேங்க் யூ சொல்லுங்க, இல்ல நன்றி சொல்லுங்க. இது 2த்துல எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். அந்த 10 சென்டென்ஸையும் படிச்சுட்டு நன்றி, நன்றி, நன்றி அப்படின்ற வார்த்தைய நீங்க யூஸ் பண்ணுங்க.
நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்கன்னா, உங்களுக்கு எந்தெந்த விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு ஒரு வேலை செய்யறதுக்கு ஆள் தேவைனாலும் பரவால்ல. அத கூட நீங்க எழுதலாம். உங்களுக்காக இன்னொருத்தவங்க செய்யறதுக்கு உங்களுக்கு வேணும்னா கூட, எனக்கு இந்த மாரி தேவை அப்படின்னு சொல்லிட்டு கூட, நீங்க என்னென்னலாம் தேவையோ அது எல்லாத்தையுமே எழுதிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே எழுதிக்கோங்க. எழுதிட்டு அந்த அதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு 3 திங்ஸ் இருக்கும் இல்லையா? இம்பார்ட்டன்டான 3 விஷயம் உங்களுக்கு இருக்கும். அந்த 3ய சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு, உங்களுக்கு என்னென்ன விஷயம் அது நடந்துட்ட மாரி ஒரே டைம்லயே 3த்தையும் நினைக்காதீங்க. ஒரு முறை நினைக்கிறீங்கன்னா, ஒரு விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த விஷயம் உங்களுக்கு நடந்துட்ட மாரி நெனச்சுக்கோங்க. நடந்துட்ட மாரி நெனச்சு, அந்த ஃபீல் பண்ணுங்க. 1 மினிட்க்கு கண்டிப்பா 1 மினிட்டாவது எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு, அந்த விஷயம் நடந்துட்ட மாரி நீங்க நல்லா ஃபீல் பண்ணுங்க. ஃபீல் பண்ணி தேங்க் பண்ணுங்க. யூனிவர்ஸ்க்கு எனக்கு நீங்க இது குடுத்ததுக்காக நன்றி. இந்த வேலைய நான் செஞ்சதுக்காக நன்றி. இந்த வேலைய நான் முடிக்க முடியாதுன்னு நெனச்சேன். என்ன முடிக்க வச்சதுக்காக நன்றி. எனக்கு இது கிடைக்காதுன்னு நெனச்சேன். எனக்கு கிடைச்சிடுச்சு. நன்றி. அப்படின்ற மாரி நீங்க உங்களுக்கு கிடைச்சிட்ட மாரி நெனச்சு அத ஃபீல் பண்ணுங்க. ரொம்ப ஹேப்பியா நீங்க ஃபீல் பண்ணுங்க. ஃபீல் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா அந்த விஷயம் சீக்கிரமா கிடைச்சிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நைட்டு நீங்க படுக்கும்போது மாயாஜால கல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்களுக்கு அன்னைக்கு நாள் ஃபுல்லா எந்தெந்த விஷயம்லாம் ரொம்ப நல்லதா நடந்திருக்கோ, அந்த விஷயத்தெல்லாம் நெனச்சு நன்றி சொல்லுங்க. அந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுங்க. நன்றி, நன்றி, நன்றின்னு சொல்லிட்டு ஒரு மெடிடேஷன் பண்ணிட்டு தூங்குங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. யூனிவர்ஸ நீங்க நம்புறீங்கன்னா, ஐ பிலீவ் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.